ஸ்ரீதேவி ஜெனரல் நம்ம ஆரி ஒர்க்லாம் பைப்பிங் கொடுக்குறோமா? கொடுக்குறோங்க. ஓ, கஸ்டமருக்கு ஆனால் தெரியாதுல்ல நம்ம கொடுக்குறோமா இல்லையான்ட்டு. நம்ம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. நமக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க். இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நாள்? 2 ப்ளவுஸாக தைக்கிறாங்க. ஒரு 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 நாளைக்கு 2 ப்ளவுஸ் தைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மோர் தென் அ ஹாஃப் டே. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு டெய்லர் ஷாப்பும் பொட்டிக்கும் காஸ்ட்லின்றாங்க. ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷனோட டைமிங் அப்படி, ஃபினிஷிங் அப்படி, உள்ளே போடுற மெட்டீரியல் அப்படி, ஃபிட் அப்படி, ஓவர்லாக் அந்த அளவுக்கு சேரும். ஸோ பைப்பிங்க்கு நம்ம எதாவது சாரீலாம் எடுப்போமா? எதுவுமே எடுக்க மாட்டாங்க. சில்க் காட்டனோட ரேட் என்ன? சரணா ஸ்டோர்ஸ் பாடியில் எவ்வளோ? 480 ரூபாங்க. 480 ரூபா. அப்போ 480 ரூபாயில் ஹாஃப் மீட்டராக தேவையில்ல. பயாஸ் தானே கிராஸ் பீஸ். இப்போ 480 ரூபாயில் பாதினா 200 ரூபாய்க்கு மேலே எடுக்கும், 240க்கு மேலே எடுக்கும். அது லேபர் காஸ்ட்டு, போயிட்டு வரதுக்கு எல்லா லேபர் காஸ்ட்டு, ஸ்டிச்சிங் காஸ்ட்டு. ஆமாங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம்? வெறும் 200 ரூபாய். இவ்வளோ நல்ல சேவையை செஞ்சுட்டு 200 ரூபாய்க்கு. அப்போ 200 ரூபாய் ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணுறாங்கல்ல. ஆனால் நமக்கு எவ்வளோ செலவாகுது? 550 ரூபா செலவாகுது. ஆனால் நம்ம சார்ஜ் பண்ணுறது வெறும் பைப்பிங்க்கு 200 ருபீஸ். பார்த்து நம்ம எவ்வளோ மகத்தான சேவை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ பைப்பிங்க்கு ஏன் இவ்வளோ சார்ஜஸ்னா, த்ரெட் பைப்பிங், ஸ்கெட்ச் லைன், சில்க் காட்டனோட சார்ஜஸ், லேபர் சார்ஜஸ், ஸ்டிச்சிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்தா 600 ரூபாய் வருது. ஆனால் நான் வெறும் 200 ரூபா தான் சார்ஜ் பண்ணேன். அப்போ நான் பாவம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒட்டிக்கும் டெய்லர் ஷாப்க்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை நாங்கள் என்ன பெருசாக சம்பாதிக்கணும்? சேவையாக செஞ்சிட்ருக்கோம். மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, காஸ்ட்லின்றாங்க. ஓகே, இது மாதிரி ப்ளவுசஸ் தைக்கணும்னா ப்ளீஸ் டூ ஃபாலோ பூர்ணிஸ் வெட்டிங்.